சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் நமக்கு தெரியும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது என்று. காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம் என்ன? தேர்தல் ஆணையம் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறது? அடுத்த வாரம் இதே திங்கட்கிழமை 4ஆம் தேதிக்கெல்லாம் அனைத்து முடிவுகளும் கிட்டத்தட்ட வந்திருக்கும். 4 மணி ஆகிறது. தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் அல்லது இழுபறி அமைக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு மாலை 4 மணிக்கெல்லாம் தெரிந்துவிடும். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை பணி சரியாக காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் எனவும் 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும் எனவும், இரண்டிற்கும் தனித்தனியாக மேற்பார்வைக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும் பணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் தான் துவக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தபால் வாக்குகளை பொறுத்தவரை தேர்தல் பணியில் ஈடுபட்ட மொத்த 3.6 லட்சம் அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.8 லட்சம் பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இத்துடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அலுவலர்கள், மற்ற தேர்தல் அலுவலர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட வாக்கு செலுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 85 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மற்றும் வயது முதிர்ந்தோர் ஆகியோர் 12D விண்ணப்பத்தினை பெயரில் மொத்தம் 1.7 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருப்பதாகவும், அதே போல சேவை வாக்காளர்கள் 18,000 நபர்கள் வாக்களித்திருப்பதாகவும், இவர்களில் தபால் வாக்கு எண்ணிக்கை குறிப்பாக திங்கட்கிழமை அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் என்றும், அதாவது கடைசி நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் காலை 8 மணி வரை தபால் வாக்குகள் பெறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர்கள் மட்டுமின்றி கூடுதலாக 6.3 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு வாக்குகள் பெறப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறாங்க. இதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய SOP-யாக இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.